வணக்கம் தலைமைகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களின் இனிய தித்திக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த வருடம் நம் அனைவரின் நீண்டகால எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் லட்சியங்களையும் பூர்த்தி செய்யும் வருடமாக நிச்சயமாக அமையும் என்று வாழ்த்துகிறேன். வெறும் ஒரே ஒரு மணி நேரம்தான், ஒரே ஒரு மணி நேரத்தில் ஈரானில் உள்ள அனைத்து துறைமுகங்களையும் அமெரிக்க கப்பற்படை, அமெரிக்க இராணுவம் முற்றுகை இட்டது. இதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் ஒரு மணி நேரம் தான். 8 துறைமுகங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஈரானுடைய 8 துறைமுகங்கள் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருக்கு. அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்த பிறகு, முற்றுகையிட்ட பிறகு ஒரே ஒரு கப்பல் கூட உள்ளேயும் செல்லவில்லை, வெளியேயும் செல்லவில்லை. இந்த ஈரானிய மத வெறியன் அலி கொமேனி, அவன் இராணுவம் IRGC-உடைய வீரத்தை இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஒரு மணி நேரத்தில் 8 துறைமுகத்தை முற்றுகையிட்டாங்க. ஒரே ஒரு துப்பாக்கி குண்டு சுடப்படவில்லை அமெரிக்க இராணுவத்தை பார்த்து. அதே சமயத்தில் இந்த பேடிகள் அப்பாவி மக்கள், ஆயுதமற்ற மக்கள், நிராயுத பாணியாக உரிமைக்காக போராடிய போது 2 நாட்களில் 87,000 பேர்த்தை கொன்று வேட்டையாட முடிகிறது. இந்த பேடிகளின் வீரம் எல்லாமே எளிய மக்களின், ஆயுதம் அற்ற மக்களின் எதிரே வீரத்தை காட்டுவதும் வன்முறை வெறியாட்டம் ஆடுவதும், ஒரு ஆயுதம் ஏந்திய இராணுவம் வரும்போது ஒரே ஒரு துப்பாக்கி குண்டு கூட சுடாம பேடித்தனமாக இருப்பதும் இவருடைய வாடிக்கையாக போயிருக்கு. திங்கட்கிழமை காலை 10 மணியிலிருந்து இந்த முற்றுகை ஆரம்பிக்குன்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னார். அமெரிக்க நேரம் திங்கட்கிழமை காலை 10 மணி அப்படின்னா நம்முடைய இந்திய நேரப்படி இரவு 8 மணி. நமக்கு திங்கட்கிழமை இரவு 8 மணி ஆகும்போது அங்கே நம்ம ரொம்ப முன்னாடி இருப்போம், 10 மணி நேரம் முன்னாடி இருப்போம் இந்தியா. அதுதான் ஒரு குழப்பம். நேற்று இரவு தான் அந்த முற்றுகை ஆரம்பித்தது. காலை 10 மணிக்கும் போது இந்திய நேரப்படி அல்ல. மேலும் கருணை நேரம் அவகாசமும் கொடுக்கப்பட்டது. சில கப்பல் கம்பெனி சொன்னாங்க, நாங்கள் உள்ளே போயிட்டோம், வெளியே வரணும், கருணை நேரம், கிரேஸ் பீரியட் கொடுங்க அப்படின்னாங்க. அதற்கும் அமெரிக்கா கொடுத்தாங்க. அதனால் நேற்று இந்திய நேரப்படி இரவு ஒரு 11-12 மணிக்கு மேலே தான் இந்த முற்றுகை ஆரம்பமானது. மொத்தம் 8 துறைமுகங்கள் இதில் கணக்கில் கொள்ள வேண்டும். இதில் முக்கியமானது எல்லோருக்குமே தெரியும், கார்க் தீவுகள். ஈரானுடைய 90% எரிபொருள் அங்கிருந்து தான் ஏற்றுமதி ஆகுது, குறிப்பாக சீனாவிற்கு. கார்க் தீவுகள், ஜாஸ் டெர்மினல் மற்றும் பந்தார் அப்பாஸ் உட்பட 8 துறைமுகங்களை முற்றுகையிட்டிருக்காங்க. இதற்காக 15 அமெரிக்க போர் கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. சண்டைக்கு தயாராக, தாக்குவதற்கு தயாராக இருக்கும் போர் கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல்கள் வேற. இந்த முற்றுகைக்கு அமெரிக்கா 15 போர்க்கப்பலை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நேற்று அமெரிக்காவுடைய மிலிட்ரி சென்ட்ரல் கமாண்ட், மத்திய கட்டுப்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம், அவங்க நேற்று அறிக்கை கொடுத்தாங்க. திஸ் பிளாக்கேட் வில் பி என்ஃபோர்ஸ்ட் இன் த கல்ஃப் ஆஃப் ஒமன் அண்ட் அரபியன் சி ஈஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்மோஸ் அப்படின்னு இருந்தாங்க. அதாவது ஹொர்மோஸ் ஜலசந்திக்கு கிழக்கு பகுதியில் உள்ள அரபிய கடற்பகுதி மற்றும் ஓமன் கடற்பகுதிக்கு இந்த முற்றுகை பொருந்தும் அப்படின்னு ஒரு அறிவிக்கை கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் திஸ் பிளாக்கேட் அப்ளைஸ் டு ஆல் வெசல் டிராஃபிக் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபிளாக் அப்படின்றாங்க. இந்த முற்றுகை அனைத்து கப்பல்களுக்கும், அனைத்து நாட்டு கப்பல்களுக்கும் இது பொருந்தும். ஈரானிலிருந்து எண்ணெய் வாங்கும், அங்கே செல்லும் அனைத்து நாட்டு கப்பலுக்கும் பொருந்தும்னாங்க. அதை செய்தும் காட்டிட்டாங்க. அதே சமயத்தில் பிற அண்டை அரபு நாடுகளிடம் இருந்து எண்ணெய்களை வாங்கி கொண்டு வேற நாட்டு கப்பல் வந்தால் அதில் அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஏறி பரிசோதனை செய்வார்கள். மேலும் ஈரானுக்கு கப்பம் கட்டக்கூடாது என்ற கட்டளையும் அவங்க பிறப்பிச்சிருந்தாங்க. இத்தனை சண்டை, இது ஏன் இந்த முற்றுகையெல்லாம் இடுறாங்க? இதில் ஈரானுக்கு எவ்வளவு நஷ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இத்தனை சண்டைக்கும் நடுவில் மார்ச் மாதம் ஈரான் 10,15,000 பேரல் கச்சா எண்ணெய் வியாபாரம் செய்திருக்கு. அந்த பகுதியில் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதில் 10,14,000 பேரல்
சீனாக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 95% அந்த ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி சீனாக்கு தான் போயிருக்கு. கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரல் என்பது 159 லிட்டர் வரும். பொதுவாக ஒரு பேரல் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 210 லிட்டர் வரும். இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் பேரல் வருது, அன்றைக்கு வந்து இரும்பு பேரல் வரும். 210 லிட்டர்லாம் கணக்கு. ஆனால் கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் 159 159 பேரல் லிட்டர், அது வந்து ஒரு பேரல் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 10,15,000 பேரல் அப்படின்னா 16 கோடியே 13,85,000 லிட்டர் போன மாதம் அவங்க வியாபாரம் பண்ணியிருக்காங்க, காசு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு வந்து கச்சா எண்ணெய் சர்வதேச மதிப்பில் இந்திய ரூபாயில் ஒரு லிட்டர் 50 ரூபாய்க்கு கொஞ்சம் மேலே, 50 ரூபாய் மேலே அப்படி வரலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 800 கோடி ரூபாய் இந்திய பெருமானம் உள்ள பணத்துக்கு சீனாவிற்கு எண்ணெய் விற்று காசு வாங்கியிருக்காங்க. 1 கோடி ரூபாயை 800 தடவை எடுத்து கொடுக்கணும். இது கணிசமான ஈரானுக்கு வருமானம். இந்த முற்றுகை தொடரும் என்றால் நிச்சயமாக ஒரு பைசா பார்க்க முடியாது ஈரானால். இதில் பெரிதும் பலனடைந்த நாடு, வாங்கிய நாடு சீனா. அவங்க வந்து ரொம்ப அழகாக இதை கையாண்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. சீனாக்கு இதை விட்டா எண்ணற்ற வழிகள் கச்சா எண்ணெய் வாங்க முடியும். அதனால தேவையில்லாமல் அமெரிக்காவை முறைத்து கொள்ள விரும்பவில்லை. கடைசியாக நான் பேசுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் கிடைத்த தகவல் படி சீனா தொடர்புடைய ஒரு கப்பல் இந்த முற்றுகையை மீறி காலியாக ஈரான் துறைமுகம் செல்கிறது. அமெரிக்கா என்ன செய்ய போகிறது ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. இது கடைசியா, இது இனி என்ன நடக்கும்னு சொல்லி இனிதான் நிச்சயமா பார்க்கணும். மேலும் இந்த பிரச்சனையில் அமெரிக்கா கப்பற்படை இறங்கி முற்றுகையெல்லாம் இட்ட பிறகு இங்கிலாந்தும் பிரான்ஸும் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலாந்து பிரான்ஸ் தலைமையில் பிற நாட்டு படைகள் அல்லது பிற நாடுகள் இணைந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. இவனுக்கு 2 பேர் சொல்றத அவங்க வீட்டிலேயே கேட்க மாட்டானுங்க. இன்றைக்கு இவனுக்கு நிலைமையெல்லாம் இவ்வளவுதான், சும்மா தேவையில்லாமல் அந்த பழைய நினைப்பிலேயே இருக்கானுங்க. இந்த இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகள் இவனுக்கு 2 பேர் சொல்றத அவனுக்கு வீட்டிலேயே மதிக்க மாட்டாங்க. இவர்கள் சொல்லி சர்வதேசத்தில் எதுவுமே நடக்க போவது கிடையாது. ட்ரம்ப் நேற்று பதிவு பண்ணியிருந்தாரு, ஈரானுடைய கப்பற்படையில் 165 பிரம்மாண்ட கப்பல்கள் பிற கப்பலை மூழ்கடித்து 0 ஆக்கிவிட்டோம். இன்றைக்கு ஈரான் கப்பற்படை என்பது 0. அதே சமயத்தில் ஃபாஸ்ட் அட்டாக்கிங் போட் அப்படிம்பாங்க, மின்னல் வேகத்தில் வந்து துப்பாக்கியால் சுடலாம் அல்லது தாக்குதல் நடத்தலாம் சிறிய வகை ஆயுதங்களால். அந்த வகை ஃபாஸ்ட் அட்டாக்கிங் போட்டை நாங்கள் சிலவற்றை விட்டு வைத்தோம் ஈரானுக்கு. ஏனென்றால் அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக எங்களுக்கு இல்லை, அதனால விட்டு வச்சோம். அதை பயன்படுத்தி அதன் மூலம் ஏதாவது தாக்குதல் நடத்தலாம் என்று ஈரான் நினைத்தால் நிச்சயமாக போதை மருந்து கடத்தும் படகுகளை என்ன செய்கிறோமோ அதைவிட கொடூரமாக நடத்தி விடுவோம் அப்படின்னு மிரட்டியிருந்தார். போதை மருந்தை வந்து அவங்க மிக கடுமையாக அணுகிறாங்க. அந்த படகுகளை தாக்கி அழிக்கிறாங்க, விமானத்திலிருந்து ஏவுகணைகள் மூலமாக. அதிலிருந்து தப்பிச்சு ஓடுறவங்களை திரும்ப தாக்கி அழிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொடூரமாக வேட்டையாடுறாங்க. அதைப்போல் ஈரான் ஏதாவது சிறிய வகை படகை அனுப்பினால் தகர்ப்போம், மற்றபடி ஈரான் கப்பற்படை 0 அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு 40 நாள் சண்டையில் ஒரு மாபெரும் தேசம் ஒரு கப்பற்படையவே இழப்பது, 165 கப்பல்களை இழப்பது மிகப்பெரிய வெட்கக்கேடு, மிகப்பெரிய நஷ்டம். சரி, இந்த முற்றுகை எதற்காக அமெரிக்கா இடுகிறார்கள்? முதல்ல ஒரு எச்சரிக்கை. 1 மணி நேரத்தில் எங்களால் உங்கள் துறைமுகங்களை முற்றுகை இடலாம் என்னும்போது அடுத்த 1 மணி நேரத்தில் முற்றாக ஈரான் துறைமுகங்களை ஒன்றுமே இல்லாமல் ஈரான் கப்பற்படையை 0 ஆக்கியது போல அமெரிக்காவால் அவர்களின் துறைமுகங்களை 0 ஆக்க முடியும் மிக எளிதாக. அதை ஈரானுக்கு புரிய வைப்பதற்காக இந்த முற்றுகை முதல்ல. இரண்டாவது, ட்ரம்ப்
அறிவித்த இந்த சண்டை நிறுத்தம் 14 நாட்கள் சண்டை நிறுத்தம் தொடர்ச்சியாக நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஈரானும் எந்தவித ஏவுகணையை இஸ்ரேலுக்கு அமெரிக்க துருப்புகளுக்கு அனுப்பல. இஸ்ரேலும் அமெரிக்காவும் எந்தவித தாக்குதலையும் ஈரானுக்கு மேலே செய்யல. சண்டை நிறுத்தம் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது. அந்த சண்டை நிறுத்த நாட்கள் இன்னும் மீதம் இருக்கிறது. கடைசியாக கிடைத்த தகவல் படி வருகின்ற வியாழக்கிழமை, இன்றைக்கு செவ்வாய், ஒரு தினம் கழித்து மீண்டும் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம். அமெரிக்கா, ஈரான், பாகிஸ்தான் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கலாம் என்று ஒரு தகவல் வருது. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தும் போது அமெரிக்காவின் கை ஓங்கி இருப்பதற்காக, மேலே இருப்பதற்காக இந்த முற்றுகை உதவும். அதற்காக அமெரிக்கா இந்த முற்றுகையை செய்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. வியாழக்கிழமை திரும்ப பேசலாம் என்ற எண்ணத்தில் இருக்காங்க. இந்த முற்றுகையில் இப்பொழுது வரைக்கும் இஸ்ரேலுடைய கப்பற்படை நேவி களம் இறங்கவில்லை. அவங்க களம் இறங்கினாங்கன்னா இஸ்ரேலுடைய கப்பற்படை மிக வலிமையானது அந்த பிராந்தியத்திலேயே. அவங்க இதுக்குள்ளே கலந்துக்கிட்டாங்கன்னா இன்னும் மோசமான நிலைமைக்கு ஈரான் தள்ளப்படும். ஒரு குறுகிய காலகட்டத்தில் மாபெரும் பிரம்மாண்ட வெற்றியை அமெரிக்கா கூட்டணி பெற்றிருக்கிறது. இதற்கு காரணம் இப்பொழுது புதிதாக அமைந்துள்ள அமெரிக்கா இஸ்ரேல் இராணுவ கூட்டணி. இதுக்கு முன்னால் அமெரிக்கா வரும்போது நேட்டோ என்ற பெயரில் அமெரிக்கா பிற ஐரோப்பிய நாடுகள் வால் போல பின்னாடியே வருவானுங்க நேட்டோ அப்படின்னு சொல்லி. எல்லா சண்டையிலுமே 90% அமெரிக்க இராணுவம் தான் ஈடுபடும், தாக்குதல் நடத்தும். 10% தான் இந்த நேட்டோ நாடுகள் இணைந்து செயல்படுவாங்க. இல்லை அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 20% தான் இந்த அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் இங்கிலாந்தும் சேர்ந்து சண்டையிடுவார்கள். மீது 80% அமெரிக்கா தான் பார்த்துட்டு இருந்துச்சு இத்தனை நாள் நடந்த சண்டையில். இந்த சண்டையில் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து 50க்கு 50 50-50 எடுத்துக்கிட்டாங்க. இரண்டு நாடும் சேர்ந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறாங்க. அவங்க 13,000 குண்டு போட்டாங்கன்னா, அமெரிக்கா 13,000 குண்டுகள் போட்டாங்கன்னா, இஸ்ரேலும் 13,000 குண்டை போட்டு முடிக்கிறாங்க. அதே போல திட்டங்கள், மொசாத் கொடுத்த திட்டங்கள் மிக சிறப்பாக இருக்கு. இஸ்ரேலுடைய முதன்மை தாக்குதல் நோக்கம் ஈரானுடைய மத தலைவர்கள், மத வெறியர்கள் மற்றும் இராணுவ தளபதிகள். அதுதான் இஸ்ரேலுடைய முதன்மை நோக்கம். அதற்கடுத்து தான் பிற. அதே சமயத்தில் அமெரிக்கா ஈரானுடைய கட்டுமானங்கள், இராணுவ கட்டுமானங்கள், பிற தேசிய கட்டுமானங்களை முதன்மை நோக்க எடுத்து அழித்து பிறவற்றை அடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்படி சிறப்பாக இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து சரிக்கு சரியாக மொசாத் மூலமாக மிக சிறப்பான திட்டம் வகுத்து கடைசியாக கிடைத்த தகவல் படி இரண்டு நாடுகளும் சேர்ந்து 32,000 குண்டுகளுக்கு மேலாக 32,000 குண்டுகளுக்கு மேலாக ஈரான் மீது போட்டு அந்த ஈரானையே ஒன்றும் இல்லாமல் சர்வ நாசத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இந்த இன்டர்நெட் தொடர்பு இப்போ வரைக்கும் இல்லை. இன்டர்நெட் ஈரானில் கொடுக்கப்பட்டாதான் ஈரான் அடைந்த நாசங்கள் வெளி உலகத்துக்கு தெரிய வரும். இந்த இரண்டு கூட்டணி அமைந்தது தான் மிக சிறப்பான இராணுவ கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. அநேகர் சொல்கிறாங்க ஈரான் கலாச்சார செறிவுள்ள நாடு. சில 1000 ஆண்டுகள் அவருடைய கலாச்சாரம் உள்ளது. அந்த நாட்டை எல்லாம் தாக்குவது அநியாயம் என்பது போல பதிவு பண்ணுறாங்க. இந்த போர் ஈரான் கலாச்சாரத்துக்கோ ஈரான் மக்களுக்கோ எதிரான போர் அல்ல. அவருடைய கலாச்சாரம் பல 1000 ஆண்டுகள் என்று எல்லோருக்குமே தெரியும். இந்த போர் வெறுமனே 47 ஆண்டுகள் மட்டுமே ஈரானை பிடித்து அந்த மத வெறியன் அயத்துல்லா தலைமையில் இந்த அலி கொமேனி, அதற்கு முன்னால் ஒரு அலி, அடுத்து ஒருத்தன், இவர்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காமல், அந்த மக்களின் நியாயமான குரலுக்கு செவிசாய்க்காமல் மதவெறி ஆட்சி நடத்தி கொண்டு அவர்களுக்கென்று ஒரு மதவெறி இராணுவம் ஐஆர்ஜிசி, துணை இராணுவம் பாஜிஸ் என்று வைத்துக்கொண்டு அந்த மக்களை தொடர்ச்சியாக கொடுமைப்படுத்துவதற்கு எதிரான போர் அது.
வெறும் 2 நாள்ல 87,000 பேர்த்த கொல்றான் அப்படின்னா இவன் எந்த அளவுக்கு ஒரு மத வெறி இரத்த வெறி பிடித்தவன் என்று நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சண்டை அவர்களுக்கு எதிரான சண்டையை ஒழிய ஈரானுக்கும் அந்த அப்பாவி மக்களுக்கும் மீது நடத்தப்படும் சண்டை அல்ல. 2025 போன வருஷத்துல மட்டும் 1026 அப்பாவி மக்களை ஈரான் தூக்கிலிட்டு இருக்காங்க. மொத்த உலகத்துல எடுத்துக்கிட்டா கூட இந்த அளவுக்கு மொத்த உலகம் சேர்ந்து இந்த அளவுக்கு எண்ணிக்கையில தூக்கில் இல்லை. ஏன் இதுல 10ல் 1 பாகம் கூட மொத்த உலகமும் சேர்ந்து தூக்கில் இடவில்லை. ஒரே ஒரு மதவெறி கும்பல் 1026 பேர்த்த ஒரு வருஷத்துல தூக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த 44 நாள் இப்ப வரைக்கும் இணையதள சேவை அவங்களுக்கு கொடுக்கல. அந்த மக்களுக்கு வெளிநாடுகளில் தொடர்பு கொண்டு பேசும் சேவை அவங்க கொடுக்கல. அந்த தேசத்தை அந்த மக்களை இருளில் வைத்துவிட்டு அவர்கள் சொல்லுவதுதான் சட்டம் என்றது போல செயல்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அந்த கும்பலுக்கு எதிரான போர் மட்டுமே. இன்னைக்கு கூட அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ், இப்போ அமெரிக்காவுடைய ஆட்சி டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஆட்சியில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரை சுற்றி இருக்கின்ற இராணுவ அமைச்சர் பிற அமைச்சர்கள் கடுமையான வலதுசாரிகள் அடிக்க வேண்டும் என்று நினைப்பில் இருந்தாலுமே இந்த துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஒரு நல்ல மனிதர், நிறைய பேச்சுவார்த்தைகள் மூலமாக எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று நினைக்கும் மனிதர். இவர் சொல்லியும் கூட அவர் கேட்காது துரதிர்ஷ்டவசம் என்று தான் சொல்லணும். இன்னைக்கு கூட அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. வியாழக்கிழமை அநேகமாக அவர் தான் திரும்ப பேச்சுவார்த்தைக்கு போவார் என்று நினைக்கிறேன். ஈரானும் பிற நாடுகளைப் போல பொருளாதாரத்திலும் பிறவற்றிலும் நன்றாக முன்னேறலாம். பிற நாடுகளுடன் உலக நாடுகளுடன் இணைந்து நன்றாக முன்னேறி வரலாம். ஆனால் 2 தான். ஒன்று, அந்த அணுகுண்டுகளை தயாரிப்பதை அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டும். 2வது, பயங்கரவாதத்தை, வெளிநாடுகளில் பயங்கரவாதத்தை, லெபனானில் ஹிசபுல்லாவை, காசாவில் இஸ்லாமிக் ஜிஹாத்தை, ஹமாஸை, ஏமனில் ஹவுதியை, இதை போன்ற பைத்தியக்கார பயங்கரவாதிகளை வளர்த்துவதை மட்டும் விட்டால் போதும் அப்படிங்கிறாரு. இது ஒரு நியாயமான கருத்து. ஆனால் இன்னுமே பிடிவாதமாக மூடர்களைப் போல இருப்பது, அவர்கள் தலையில் மண்ணை வாய் போட்டுக் கொள்கிறார்கள் என்று சொல்லலாம். கடைசியாக நடந்த பேச்சுவார்த்தையில் கூட அந்த 419 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பேசும்போது ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 419 கிலோ செறிவூட்டப்பட்ட 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் டைலூட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. டைலூட்னா பழையபடி 0 நிலைமைக்கு கொண்டு போகலாம், அல்லது அமெரிக்காவுடைய மேற்பார்வையில் அமெரிக்கா பார்க்க சில வருடங்கள் அதுக்கு நேரம் எடுக்கும். சில வருடங்கள் நாங்கள் இயந்திரத்தில் சென்ட்ரிஃபியூஸ் மற்றும் என்ரிச்மெண்ட் இயந்திரத்தின் மூலமாக சில வருடங்கள் நாங்கள் எடுத்து அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு சென்று 5% செறிவூட்டப்பட்ட நிலைக்கு கொண்டு சென்று நாங்கள் மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்திக் கொள்கிறோம் சொல்லி அவங்க பேச்சுகள் சொன்னாங்க. அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஏன் சில வருஷம் எடுக்கிறீங்க, நாங்களாம் பார்க்க வேண்டியிருக்கு, 419 கிலோ யுரேனியத்தை எங்கள் கையில் கொடுத்துருங்க, அதற்கு ஈடான மின்சாரம் தயாரிக்கக்கூடிய யுரேனியத்தை நாங்கள் உடனே உங்களுக்கு கொடுக்குறோம். எதுக்கு நீங்கள் சென்ட்ரிஃபியூஸ் இயந்திரம் என்ரிச்மெண்ட் இயந்திரம் வச்சு பல வருஷம் செலவு பண்ணி 60% 5% வரைக்கும் போகிறக்கு அந்த 419 கிலோ யுரேனியத்தை எங்ககிட்ட கொடுங்க, உடனடியாக நீங்கள் கொடுக்கும் அதே தருணத்தில் அதற்கு ஈடான மின்சாரம் தயாரிக்கக்கூடிய யுரேனியத்தை கொடுக்குறோன்னு சொல்லும்போது இது ஒரு நியாயமான பதில் தான் அமெரிக்கா சொன்னது. ஆனால் அவர்கள் மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு அந்த வெடிகுண்டு தயாரிக்க வேண்டும், அணுகுண்டு தயாரிக்க வேண்டும் என்ற நிலையில் வைத்துக்கொண்டே காலத்தை கடத்துவது போல 2 வருஷம் நேரம் கொடுங்க, 3 வருஷம் நேரம் கொடுங்க, 5 வருஷம் நேரம் கொடுங்க, நாங்கள் யுரேனியத்தை 0க்கு கொண்டு வரோம்னு சொல்றதெல்லாம் இவர்களைப் போல பிறரும் மூடர்கள், பிறரும் முட்டாள்கள் என்று நினைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இன்னைக்கு ரஷ்யா திரும்ப ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க.
சண்டையெல்லாம் போடாதீங்க, 419 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யாவுக்கு கொடுங்க, அதற்கு ஈடான மின்சாரம் தயாரிக்கக்கூடிய யுரேனியத்தை நாங்கள் உடனடியாக உங்களுக்கு கொடுக்குறோங்கிறாங்க. ரஷ்யா தான் உலகத்திலேயே மிக அதிகமாக இந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய யுரேனியத்தை வைத்திருக்கும் நாடு, அந்த கட்டுமானத்தை கட்டித்தரும் நாடு. ரஷ்யா சொல்லியும் அதையும் அவனு கேட்காம இருப்பது, அவர்கள் மனதில் ஒன்றை வைத்து செயல்படுவது, குறிப்பாக அணுகுண்டு செய்தே ஆக வேண்டும் என்ற பிடிவாத்தில் இருப்பது நன்றாக தெரிகிறது. இன்னைக்கு இதுதான் தகவல். இந்த ஈரானுடைய 8 துறைமுகங்கள் ஒரே மணி நேரத்தில் முற்றுகையிடப்பட்டு, உள்ளே இருந்தும் ஒரு கப்பலும் வரல, வெளியே இருந்தும் ஒரு கப்பல் போல, இனி ஒரு பைசா கூட அந்த பேடிகளால் சம்பாதிக்க முடியாது, முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் பிற நாடு, அரபு நாடுகளிலிருந்து கப்பல்கள் எண்ணெயை ஏற்றிக்கொண்டு போவதும் வருவதுமாக மெதுவாக அந்த பகுதியில் ஆரம்பித்திருக்கிறது. இது ஈரானுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை. 1 மணி நேரத்தில் 8 துறைமுகத்தை முற்றுகையிட அமெரிக்காவால், அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த 8 துறைமுகத்தையும் 0 என்ற நிலைமைக்கு ஆக்க முடியும். அதுவுமே இஸ்ரேலுடைய கப்பற்படை இதில் சேர்ந்தால் இன்னும் மிகப்பெரிய வான வேடிக்கையாக மாறிடும் ஈரானுடைய நிலைமை. வீரமற்றவர்கள் என்று இதில் புரியும். 15 அமெரிக்க போர்க்கப்பல் போய் முற்றுகையிடுறாங்க 8 துறைமுகத்தை. ஒரே ஒரு குண்டு திரும்ப அந்த பேடிகளிடமிருந்து வரவில்லை. வெறுமனே நாய்களைப் போல கூக்குரல் இடுவது, கூச்சல் இடுவது மட்டுமே அவர்களுக்கு தெரிந்தது உண்டு. நான் தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறேன். எதிரி நாட்டு இராணுவம் ஆயுதம் ஏந்தி வரும்போது பெண்களைப் போல வேடமிடுவது, பதுங்குகளில் பாய்ந்து ஒளிந்து கொள்வது இவர்களுடைய வாடிக்கை. அதே சமயத்தில் நிராயுதபாணியான மக்கள், ஆயுதம் எதுவும் இல்லாமல் பெண்கள், குழந்தைகள் அவர்கள் கோரிக்கை முன்வைத்து கூட்டமாக வரும்போது 2 தினங்களில் 87,000 பேர்த்தை கொல்ல முடியும் இவர்களால். ஆயுதமற்ற பொதுமக்களுக்கு எதிராக வெளிப்படும் இவருடைய வீரம், ஒரு ஆயுதம் ஏந்திய இராணுவ வீரன் வரும்போது பேடிகளாக, பெண்களைப் போல வேடம் இடுபவர்களாக, கர்ப்பிணி பெண்ணைப் போல வேடம் இடுபவர்களாக, பதுங்குகுழி சென்று பாயும் மாவீரர்களாக இருப்பார்கள் என்று இன்றைய நிகழ்வுகள் புலப்படுத்துகிறது. நன்றிகள்.